இந்த சமூகத்தால் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு தமிழக அரசில் தீர்மானிக்கக்கூடிய சக்தி நபராக இருக்கிறார். அது சாதியவாதிகளாக இருக்கக்கூடிய மதவெறிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உள்ள தாங்க கொள்ள முடியும். தாவேகா அரசுல இடம் பெற்றுட்டாலே தாவேகாவோட கூட்டணியில் இருப்பதாகத்தான் அர்த்தம்னு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள்லாம் மேற்கோள் காட்டுறாரு. அப்படி இருக்கும் போது ஏன் இங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால்ன்ற மாதிரி ஏன் திருமாவளவன் அவர்கள் விசிகா எங்களோட கூட்டணியில இல்லைன்னு திமுகவினர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? சார், தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி, மற்ற நேரத்தில் தோழமை தான். பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி திமுகவும் தாவேகாவும் அவங்க ரெண்டு பேருமே இந்த கூட்டணியில இடம் பெறணும். அப்ப அந்த அணியில விசிகா தான் இப்ப முன்னிலை வகிக்கும். அப்போ தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த முயற்சியை திருமாவளவன் எடுக்கிறாரா? பிஜேபி கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு தான் உருவாக்க நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா நிறைய இயக்கங்கள் எல்லாம் காலி பண்ணுறாங்க. அப்போ ஒரு 3 பேரும் சேர்ந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சுன்னா அந்த இடத்துல பிஜேபி நிலைச்சு நிற்க முடியும். கரூர் சம்பவத்தில் பலியானவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அரசு பணி வழங்குறாரு. இப்போ திருமாவளவன் அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்குறது அப்படின்னு சொல்றாரு, டிஃபெண்ட் பண்றாரு. ஆக்சுவலாக அது தவறுன்னு, சட்டத்தின்படி அது தவறுன்னு சொல்றாங்க. ஏன்னா சிபிஐ கேஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் கூட்டணி தர்மத்துக்காக சொல்றாரு, தவறான வார்த்தை. இந்த தொடர் குற்றச்சாட்டுகளுக்கு என்னதான் காரணம்? ஏன் திடீர்னு விசிகா இத்தனை விமர்சனத்துக்குள்ளாக? பொறுத்து கொள்ள முடியாத சாதிய சக்திகள் தான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்கிறாங்க. எந்த கட்சியில் நீங்க போனாலும் அப்படி ஒரு பிரச்சனை உருவாகுது. இப்போ திமுகவில் போனாலும் அந்த பிரச்சனை இருக்குது, ஏடிஎம்க்கு போனாலும் அந்த பிரச்சனை இருக்குது, டிவிக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய சாதியவாதிகள் தான் அவருடைய மனநிலையை மாறணுங்கிறத நான் பார்வையை பார்க்குறேன் இல்லையா? இல்லை அப்படின்னா தாவேகா ஆட்சியிலும் உங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குன்றீங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவை சேர்ந்த திரு இசையமுதன் அவர்கள். அவரிடம் தற்போது விசிகா தொடர்பாக பேசப்பட்டு வரும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ கொஞ்சம் லைம்லைட்டில் திருமாவளவன் அவர்கள் குறிப்பாக பேசப்பட்டு வருகிறார். காரணம் என்னன்னா, இப்போ விசிகாவினுடைய நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், அவருடைய நிலைப்பாடுகள் இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன முன்னாடி ஒரு மாதிரி பேசுனீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் மாறி மாறி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்களை சம்பாதிக்கிறாரோன்ற ஒரு விஷயம். மாறி மாறி பேசுகிறாரு, கொஞ்சம் தடுமாறுறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஏன் இந்த தடுமாற்றம் திருமாவளவன் அவர்கள்கிட்ட? இல்லை, அது என்னென்னா பார்க்குற பார்வையாளர் மீது ஒரு ஒரு குணம் இருக்குது. என்னென்னா, எங்கள் தலைவர் அவர்களும் முன்ன என்ன சொன்னாரோ அதே பார்வையில் தான் இன்னமும் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்காரு. ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் ஒரு சில தகவல்கள் நம்ம சொல்லி ஆகணும் மக்கள் மத்தியில். அப்போ அந்த தகவல் சொல்லக்கூடிய இடத்துல தலைவர் இருக்கார், அதை கேட்கக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இப்போ விசிகா ஆதரவில் இருக்கிறவங்க, இல்லை விசிகாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்லை பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு துறை சார்ந்ததாக இருக்கட்டும், இவங்க தலைவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு பழி சொல்லி ஆகணுன்றது தான் அது வேடிக்கையாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்து, புறந்தள்ளப்பட்ட சமூகமாக இருந்து, இன்றைக்கி இந்த சமூகத்தால் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி தமிழக அரசில் தீர்மானிக்கக்கூடிய சக்தி நபராக இருக்கிறார். அது சாதியவாதிகளாக இருக்கக்கூடிய மதவெறிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உள்ள தாங்க கொள்ள முடியல. அதனால தான் அவங்க பின்புலமாக இருந்து இந்த செய்திகளை இயக்குறாங்கிறத எங்களுடைய பார்வையாக இருக்குது. மற்றபடி எதிராளிகள் விமர்சனம் வைக்கிறதுன்றதை அதை நான் உள்ளே கொண்டு வரல. திருமாவளவன் அவர்களே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இந்த மாதிரி தாவேகாவே ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை அப்படின்றாரு. ஆனால் தற்போது பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் தாவேகா அரசை ஆதரிக்கிறோன்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வராரு. சரி, ஓகே, அது அக்செப்ட் பண்ணப்படுது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கு தொடர்ந்து பேசுகிறவர் திமுகவோடு நட்பில் தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஒரு தாவேகா அரசில் இடம் பெற்றுட்டாலே நீங்கள் தாவேகாவோட கூட்டணியில் இருப்பதாகத்தான் அர்த்தம்னு இப்போ கூட்டணியில் இருக்க காங்கிரஸில் இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் அவர்கள்லாம் மேற்கோள் காட்டுறாரு. அப்படி இருக்கும் போது ஏன் இங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால்ன்ற மாதிரி ஏன் திருமாவளவன் அவர்கள்? இல்லை, அது நீங்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமருக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபி சுத்தமாக பிடிக்காது, அவங்களுக்கு எதுவுமே நடக்குது. ஆனால் ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஒரு பொது உரிமையாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா உட்காந்துக்குவாங்க, ஒரு இடத்துக்கு போவாங்க, வருவாங்க. அந்த நிலையிலிருந்து தான் எங்களோட தலைவர் அவர்கள் நாங்கள் ஒரு நிலைப்பாடு தான் எடுத்துருக்குறோம். கூட்டு நிலைப்பாடுங்கிறது தலைவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. நட்புங்கிறது எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது. ஏன்னா அரசியலில் யாருக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்கள் கிடையாது.
அந்த நட்பின் பார்வையில் தான் நாங்கள் இருக்கிறோமோ இல்லையா. திமுக எங்களுக்கு கூட்டணி நாங்கள் சொல்லவும் கிடையாது, டிவிக்கு நாங்கள் கூட்டணி சொல்லவே கிடையாது. இல்ல ஆனா விசிக எங்களோட கூட்டணியில இல்லைன்னு திமுகவினர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சார் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி, மற்ற நேரத்தில் தோழமை தான். அது கூட்டணிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் கூட்டணியாக இருக்கிறோம் கூட்டணி அங்கே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அது அப்படி கிடையாது. தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் ஒரு கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுக்க முடியும். ஏன்னா வாக்குகளையும் நம்ம பரிமாறிக்கிறதுக்காக அந்த வச்சுக்க முடியும். மற்றபடி கூட்டணி நம்ம காய் நகரத்துக்கு போக முடியாது. ஒரு தோழமை பண்போட எங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க, எங்கள் போராட்டத்துக்கு சொல்ல முடியும். ஆனால் திமுக அப்படி எந்த போராட்டமும் பண்ணவே கிடையாது. நாங்கள் சில மாநாடு நடத்துகிறோம், திமுக நாங்கள் கூட்டுக்கிறோம், சில போராட்டம் நடத்துக்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சின்னு எங்கள் கூட தான் இருக்கிறாங்க, நாங்கள் அவங்க போராட்டம் கலந்துருக்கிறோம். ஆனால் தோழமை பண்பு தான் ஒழிய கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் மட்டும்தான், மற்றபடி எந்த நேரத்திலும் கூட்டணி என்பதே கிடையாது. அது ரொம்ப நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். அதுதான் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறார். கூட்டணிங்கிறது வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆனால் மக்கள் மனநிலை அப்படி கிடையாதுன்றது பார்க்கும்போது சில வருத்தம் இருக்குது. இல்லை ஓகே புரியுது. ஆனால் இப்போ அதே நேரம் பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள் அவருடைய ஒரு விருப்பமாக ஒரு பார்வையாக சொல்கிறார். இந்தியா கூட்டணி அப்படின்னு வரும்போது பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்பட்டு அந்த அதில் வந்து இப்போ இங்கே எதிரிகளாக இருக்கிற திமுகவும் தாவேகாவும் ரெண்டு பேருமே பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேருமே இந்த கூட்டணியில் இடம்பெறணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை, இது ஒரு தேசிய நீரோட்டம் அப்படிங்கிற பார்வையிலிருந்து அதை பார்க்கணும்னு விளக்கம் அளிக்கிறார். ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசியலையும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. இங்கே எப்படி தாவேகாவும் திமுகவும் எப்படிப்பா ஒரே கூட்டணியில் இருப்பாங்க, இரு துருவங்கள் எப்படி ஒரே இதில் இருக்கும், ஒரே இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு இப்போ வைகோலாம் கேள்வி கேட்குற வகையில் ஏன் அப்படியாப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார்? இங்கே அதுக்கான முரண்பாடுகள் நிறைய இருக்குன்றது தெரியும் பொழுதும் ஏன் இந்த முயற்சி, ஏன் அந்த பேச்சு? சார் இங்கே என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் வந்து யார் முதலமைச்சர் என்பதுதான் பிரச்சனை. திமுக முதலமைச்சராக வரப்போகிறாங்களா, இல்லை வந்து டிவிக்கு முதலமைச்சர் வர போகிறாங்களா, இல்லை வந்து அதிமுக முதலமைச்சர் வர போகிறாங்களா, இந்த முக்கோணம் முதல் தான். ஆனால் மத்தியில் யார் வந்து பிரதமர் வரணுங்கிறது வந்து இங்கே பிரச்சனை கிடையாது. அப்போ இங்கே வந்து திமுக வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது, அதே நிலைப்பாட்டில் தான் வந்து அதிமுக இருக்குது, அதே நிலைப்பாடு தான் டிவிக்கு இருக்குது. அப்போ ஒருங்கிணைந்து வந்து ஏன் வந்து மத்தியில் வந்து ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கக்கூடாது, அந்த பார்வையில் தான் சொல்லியிருக்காரு ஒழிய நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா மதவாதிகள் வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், சாதிவாதிகள் வந்துடக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அப்போ மூன்றுமே ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணி உருவாக்கி அதை வந்து ஒரு மத்தியில் ஒரு பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுத்தால் என்ன. ஏன்னா இப்போ கர்நாடகா இருக்குது, அது நமக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும், ஆந்திராவுக்கு நம்ம ஒரு ஆதரவாக இருக்கும், தெலுங்கானாவுக்கு நமக்கு ஒரு ஆதரவாக இருக்கும், கேரளாவுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். இப்போ 4 ஸ்டேட்டிலும் ஒன்றா இருக்கிற மாரி அதேமாரி தமிழ்நாட்டிலையும் இந்தமாரி முக்கோண கட்சிகள் வந்து சேர்ந்து நம்ம வந்து ஒரு மத்தியில் வந்து நம்ம வந்து ஒரு ஆதரவு கொடுத்தா அது என்ன சரி என்ன தவறு அப்படின்னு ஒரு பொது நீரோட்ட பார்வையில் தான் அந்த தகவல் சொல்லியிருக்காரு ஒழிய தடுமாறி நிறம் மாறி பேசலை. ஏதோ உண்மை சம்பவத்தை உண்மையாக சொல்கிறாரு. அதனால தான் வந்து பலருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நிறைய கட்சிகளை வந்து உடைச்சிடுறாங்க. பிஜேபி வந்து கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு தான் உருவாக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா நிறைய இயக்கங்கள் எல்லாம் காலி பண்ணுறாங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்து வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பிஜேபி வந்து நிலைச்சு நிற்க முடியுது. அதை தான் எங்கள் தலைவர் அவர் வந்து அதிமுக பரவாயில்ல, திமுகவுக்கு இருக்கணும், டிவிக்கு இருக்கணும், இந்த 3 பேர் சேர்ந்து நம்ம வந்து ஒரு அணியாக அமையணுங்கிறத எங்கள் தலைவர் விருப்பப்படுறாரு. ஆனால் இதில் இன்னொரு பார்வை வைக்கிறாங்க. இப்போ பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியில் நீங்கள் சொல்வது போல் இப்போ திமுகவோ தாவேகாவோ வராங்கன்னா ஏற்கனவே கூட்டணியிலையும் சரி இல்லை அரசில் இருக்கும்போது மத்திய அரசோட இணக்கப்போக்காக இருக்கணுன்ற வகையிலும் சரி திமுக பாஜகவோட இணக்கப்போக்காக இருந்திருக்கிற காலகட்டங்கள் இருக்கு. இப்போ தாவேகா அரசு ரீதியாக இப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கிற வகையில் ஒரு இணக்கப்போக்கு இருக்கணும்னு இருப்பாங்க. அப்போது அப்படியாப்பட்ட ஒரு அணியில் இவங்களோட பலம் எல்லாமே வந்து கொஞ்சம் அடிபட்டு போகும், இவங்க டைல்யூட் ஆவாங்க, இவங்க எப்படி இருந்தாலும் பாஜகவோட இணக்கப்போக்கில் இருந்தவங்க தானேன்ற ஒரு பார்வை வரும். அப்போ அந்த அணியில் பாஜகவை முழுமையாக எதிர்ப்பவர் அப்படின்ற வகையில் திருமாவளவன் அவர்களும் விசிக தான் இப்போ முன்னிலை வகிக்கும். அப்போ தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த முயற்சியை திருமாவளவன் எடுக்கிறாரா அப்படின்னு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணணும், அந்த அணியில் நம்ம வந்து லைம் லைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்கள் பார்வைக்கு இந்த நான் கேள்வி வைக்கிறேன்னா, திமுக இருக்கும்போது விடுதலை சங்கின் முழக்கம் அப்படி அந்த வார்த்தை உச்சரிச்சிச்சு, டிவிகேல இருக்கும்போது சங்கின வார்த்தை விசிக தான் உச்சரிக்குது, வேற பொதுவுடைமை கட்சியில் இருக்கும்போது விசிக தான் சங்கின் முழக்க முடியுது. ஆனால் வேற எந்த கட்சியுமே சங்கின்னு சொல்லவே இல்லை, காங்கிரஸ் கூட சொல்லலை.
விசிகா தான் சொல்லிட்டு இருக்கு. திமுக கூட சொல்லலை, விசிகா தான் சொல்லிட்டு இருக்கு. டிவிகே கூட சொல்லலை, விசிகா தான் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பிஜேபி வச்சு நாங்கள் வளரல. பிஜேபி ஒன்றும் எங்களை பெருசாக அவங்க ஒன்றும் எங்களை வந்து வளர விடலை. அவங்க வந்து வலதுசாரி சிந்தனையில் தான் வளர விடுறாங்க. நாங்கள் இடதுசாரி சிந்தனையில் இருக்கக்கூடாது, நாங்கள் எங்களை வளரக்கூடாது. அதனால் அந்த மேம்போக்கை வந்து நாங்கள் வந்து தடுக்கணும்னு அந்த பார்வையில் தான் நாங்கள் எங்கள் தலைவர் அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு நீரோட்டத்தில் சொல்கிறார் ஒழிய நாங்கள் முதன்மையாக இருக்கணுங்கிறதுல அப்படி தலைவர் சொல்லவே கிடையாது. அதுதான் எங்களோட தலைவருடைய வந்து விரும்புகிறார் நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு விஷயம், இப்போ திருமாவளவன் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள கட்சியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்போ நிறைய வாக்கு வங்கிகள் வந்து தாவேக்கா பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதெல்லாம் திரும்ப மீட்டெடுக்கணுன்ற ஒரு இது இருக்குது. இப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் கட்சி சார்ந்து, குறிப்பாக பட்டியலின மக்களினுடைய முன்னேற்றம் சார்ந்து இதிலெல்லாம் திருமாவளவன் அவர்கள் கவனம் செலுத்துகிறார். அவருடைய இப்போதைய கோல்ன்றதை அதை நோக்கி இருக்குது அப்படின்றத விஷயங்கள்லாம் சொல்கிறார். இவர் மாறி மாறி பேசுகிறார் சொல்கிறன்ற அந்த அந்த அவரோட மன ஓட்டத்தில் இந்த எண்ணங்களும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது இதுக்காகவும் தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு? இல்லை சார், எங்கள் கட்சி ஓட்டு, எங்கள் வாக்காளர் ஓட்டு எங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு ஓட்டு கூட இப்போ நான் விசிகா உறுப்பினர், என் ஓட்டு நான் மாறி போகல. நான் எந்த கூட்டணியில் இருந்தேனோ அந்த கூட்டணியில் நான் வாக்களித்தேன். நான் குன்னம் சட்டமன்றத்தில் சார் வாக்கு வங்கி ஆனால் செதஞ்சிருக்கு. இல்லை சார், நான் தாவேக்காவால வாக்கு வங்கி செதஞ்சிருக்கு, இது மறுக்க முடியாது. இல்லை நான் கூட்டணியில் இருக்கிறேன், நான் கட்சியில் இருக்கிறேன். எங்களுடைய கட்சி உறுப்பினர் ஓட்டு முழுமையாக மதசார்பற்ற 30 கூட்டணி விழுந்திருக்கு. அப்போ விசிகா ஓட்டு மட்டும் கொலையில் வேறு திமுக ஓட்டாக இருக்கட்டும், இல்லை அதிமுக ஓட்டாக இருக்கட்டும், வேறு சமுதாய ஓட்டுகளாக இருக்கட்டும், எல்லா ஓட்டுமே சதறி இருக்கு. அந்த விசிகா வராது. ஏன்னா எங்களுக்கும் எங்கள் கூட்டணிக்கும் டிவிக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 25 லட்சம் வாக்கு தான் ரொம்ப வித்தியாசம் அதிகம். அப்போ கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள் தான் அவருக்கு, 25 லட்சம் வாக்குகள் தான் அவருக்கு ரொம்ப அதிகமாக போயிருக்கு. அப்போ நாங்கள் பார்த்தா எங்கள் ஓட்டு எங்களுக்கு வலிமையாக விழுந்திருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறேன். அதனால வந்து எங்கள் ஓட்டில் சார் 100 பேர் இருக்கிறான்னா எங்கள் கட்சியில் 90 பேர் எங்கள் கட்சியில் தான் இருப்பான், 10 பேர் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பான். அது அதிமுக இருப்பான். அதிமுக இருக்கக்கூடிய பணியில் கூட டிவிகள் போட்டுருக்கலாம், திமுக கூட பணியில் கூட வந்து போட்டிருக்கலாம், டிவிகள் போட்டுருக்கலாம். விசிகோடு இருக்கக்கூடிய வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி வந்து டிவிகள் போட்டிருப்பாங்க. ஏன்னா தலைவரே வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டதுனால எப்படி ஒரு தலைவரை பிடிக்காம இன்னொருத்தர் வேறு கட்சி ஓட்டு போட மாட்டேன். எங்கள் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் யார் சார், நான் இதை ஏன் கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்கிறேன்னா, விசிகாவில் இருப்பவர்களினுடைய தகவலின்படியே தான் நான் இதை கேட்குறேன். சில அந்த வாக்குப்பதிவு மையங்கள்லாம் அங்கே வர வாக்குகளில் கிட்டத்தட்ட ஒரு 50% அளவுக்கு, பாதிக்கு பாதி அளவுக்கு இளைய சமூகத்தினருடைய வாக்குகளும் கணிசமாக பெரியவர்களுடைய வாக்குகளும் தாவேக்கா பக்கம் போயிருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறத டேட்டாவோட சொல்கிறாங்க, கலெக்ட் பண்ணி வச்சு தான் சொல்கிறாங்க. நான் அதன் அடிப்படையில் தான் இதை நான் கேட்குறேன். சரி, அது என்னென்னா இந்த தமிழ் சமுதாயங்கிறது மிகப்பெரிய சமுதாயம். குறைந்தபட்சம் எங்கள் கட்சியில் இருக்கிற ஓட்டு எந்த காலத்துலையும் எனக்கு ஓட்டு போகவே கிடையாது. அது ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன். ஆனால் ஏதாவது 1, 2 ஏதாவது வந்து தப்பித்தவரை போயிருக்கும் ஒழிய எங்களை ஓட்டு பிரிவே கிடையாது. ஏதாவது 1 சாதகமாக வரக்கூடிய ஓட்டுகள் போயிருக்கும் ஒழிய கட்சி ஓட்டு பிரியவே கிடையாது. அப்போ எங்கள் கட்சி ஓட்டு, எங்களுடைய தொண்டர்கள் ஓட்டு இவ்வளோபடி எங்கள்கிட்ட தான் இருக்குது. திமுக ஓட்டு போயிருக்கலாம், அதிமுக ஓட்டு போயிருக்கலாம், இல்லை பிஜேபி ஓட்டு போயிருக்கலாம், வேறு மதிமுக ஓட்டு போயிருக்கலாம், தேமுதிக ஓட்டு போயிருக்கலாம், அவங்களாம் கட்சி ஓட்டு போயிருக்கலாம். ஆனால் எங்கள் கட்சி ஓட்டு எங்கள்கிட்ட தான் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டு கம்யூனிஸ்ட் தான் இருக்குது, திமுக ஓட்டு திமுக தான் இருக்குது. ஆதரவு ஓட்டு ஏதாவது 1, 2 பேருக்கு மொழிய கட்சி ஓட்டு வலிமையாக இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட எங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் அவர் வந்து ரீடிங்கில் இருந்தார். ரொம்ப அதிகமாக 25 லட்சம் தான், மாற்றம் ஒன்றுமே கிடையாது. 108 சீட்டு தான் அவர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது வந்து சும்மா எல்லாம் வந்து குருட்டாமேட்டிக் அவங்க வந்து ஒரு டேட்டா இந்த பூத்தில் இவ்வளோ இருக்குப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதான். அந்த பூத் லிஸ்ட் எடுத்து வச்சு பார்த்தா எத்தனை ஓட்டு போலாச்சு அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிடும். அதனால் அவங்க ஒரு ப்ரைவேட்டாக ஒரு சர்வே ஒன்று எடுத்து அது நம்ம சொல்கிறதா அவர் ஏற்றுக்கூடிய செய்தாக இருக்காது. ஏன்னா எனக்கும் தெரியும், நானும் கிட்டத்தட்ட வந்து சின்ன பிள்ளை வந்து தேர்தல் அரசியல் ஒரு ஊறி போனோம். நான் தேர்தல் என்னன்னு தெரியும், மக்கள் இயக்கம் என்னன்னு தெரியும். அதனால் வந்து அந்த இதில் நம்ம கடந்து போகிறத நாங்கள் பார்க்குறோம். எங்கள் ஓட்டு எங்களுக்கு தான் இருக்குது, வேற யாருக்கு இல்லை போகலன்னு தான் என்னுடைய பார்வை. இன்னைக்கு வந்து கரூர் சம்பவத்தில் பலியானவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அரசு பணி வழங்குறாரு. ஒரு 31 பேருக்கு வந்து கொடுக்கறது. இது ஒரு பக்கம் அதிர்வலைகளை சம்பாரிச்சிருக்கு, எதிர்ப்புகளை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. அல்ல அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு.
ஆனா இப்போ திருமாவளவன் அவர்கள் அது நம்ம வந்து ஒரு 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 இழந்தவர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்துக்காக கொடுக்கிற ஒரு விஷயமா தான் அதை பார்க்கணும். மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்குற அப்படின்னு சொல்றாரு, டிஃபெண்ட் பண்றாரு. ஆக்சுவலா அது தவறுன்னு, சட்டத்தின்படி அது தவறுன்னு சொல்றாங்க. ஏன்னா சிபிஐ கேஸ் ஆமா. போயிட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் கூட்டணி தர்மத்துக்காக ஆதரவு கொடுத்தோன்றதுக்காக இந்த ஒரு தவறான முடிவை சொல்றாரு, தவறான இல்ல வார்த்தைகளை இல்ல சொல்றாரு. எங்க தலைவர் அப்படி சொல்லிக்க மாட்டாரு. 43 பேர் இறந்துட்டாங்க. சில பேர் வந்து ஒரு குடும்பத்தில் அப்பா வந்திருப்பாரு, அவங்க இறந்துருப்பாரு, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு ஒரு ஓய்ய வேலைக்கு போட்டு கொடுத்துருக்கலாம். சில பேர் வந்து ஒரு வீட்டில் மனைவி இறந்துருக்கும், அவங்க ஏதோ ஒரு டீச்சராக இருந்திருப்பாங்க, அவங்க அவங்க சம்பளத்தை வச்சு தான் அவங்க குடும்பம் நடத்துகிற இருக்கும். சரி, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு ஓஏ போஸ்ட்டில் ஒரு விஓ போஸ்ட் வச்சு போட்டு கொடுப்போம். அப்படி இந்த கொடுத்ததுக்கு வந்து வரையறுக்கிறோம். ஆனால் இதை கொடுக்கக்கூடாதுங்கிறது உள்ள அப்படியே எனக்கு சின்ன நெருடல் இருக்குது. என்ன நெருடல்னா, சில பேர் கணவனை இழந்து குடும்பம்லாம் வந்து விதவையாக இருப்பாங்க. அப்போ கருணை அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தால் அவங்க குடும்பம் வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும். இல்லை வந்து ஏதோ ஒரு ரோடு விபத்தில் ஒரு அரசு ஊழியர் வந்து விபத்து ஏற்பட்டு இறந்துருது, அவங்களுக்கு கொடுத்துருந்தா உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது. ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தா அது நம்ம உள்ளபடியே பெருந்தன்மை ஏற்றுக்க போகிறோம். அவர் வந்து முதலமைச்சராக ஆகிறதுக்கு என்ன தயார் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விபத்து ஏற்பட்டது. அப்போ இந்த அரசு வேலையை கொடுக்குறது வந்து ஒரு பொது மனிதனாக இருந்து உள்ளபடியே அது சில நெருடல் இருந்தாலும், ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இந்த செய்தி கொடுக்குறதுங்கிறது உள்ளபடியே நமக்கு மகிழ்ச்சி தாங்க. இவ்வளோ நேரத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து வெறும் 20 லட்ச ரூபா பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக இருந்துட்டார். இப்போ ஒரு அரசு வேலை கொடுக்குறாருங்கிறது அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து கருணை அடிப்படையில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இந்த வேலையை கொடுத்துருக்கலாமே, கொடுக்காம போனது கொஞ்சம் வருத்தம் தானே. ஆனா இருந்தாலும் இந்த இதை இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்க்க வேண்டியிருக்குங்க சார். இப்போ அவங்க எல்லாமே வந்து அந்த கரூர் வழக்குல இப்போ விஜய் அவர்களுக்கு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க, பாதிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு இப்படி ஒரு வேலை கொடுக்கறதுன்றது வந்து இப்போ வழக்கினுடைய கோணத்தையே மாற்றும் இல்லையா? இப்போ அவங்களாம் ஏதாவது இப்போ அவருக்கு எதிராக சொல்வதற்கு ஏதேனும் பாயிண்ட்டுகள் இருக்கும் பட்சத்திலும் கூட, அதில் அது இருக்கிறவங்களை யாராவது ஒரு சிலர் ஏதாவது சொல்லும் பட்சத்திலும் கூட, ஆனால் இப்போ வேலை கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் யாரும் எதிராக பேச மாட்டாங்கல்ல, அப்போ இது வழக்கை பாதிக்குது இல்லை? இல்லை, அது சட்டத்தின்படி அது தவறு தானே? இல்லை இல்லை, அது அப்படி எடுத்துக்கிறாங்க. இது கூட நிரந்தர வேலை கிடையாது. இந்த வேலை நிரந்தர வேலை வந்து ஏதோ கோர்ட்டு ஒரு புதுசாக ஒன்று கொடுத்துன்னு நான் நினைக்கிறேன். இது டெம்பரவரி தான் நினைக்கிறேன். இந்த வேலை வந்து டெம்பரவரி. ஆனால் அது வந்து சில பேர் எங்களுக்கு வேலை வேண்டாம், எங்களுக்கு நீதி தான் வேணும் அப்படின்னு நினச்சி பிடிக்காத நபர்கள் உள்ளபடி வேலை வேண்டாம்னு சொல்லி நீதியை தேடி போகலாம். இல்லை நீதி வேண்டாம், எனக்கு வேலை கிடைச்சா போதுங்கிறது வந்து வாங்கிக்கலாம். அது வந்து அவங்களுடைய மனநிலை பொறுத்து தான் இருக்குது. அது நம்ம போய் அரசியல் பண்ணக்கூடாது. ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்டது. உயிர் சம்மந்தப்பட்டதை போய் நம்ம அரசியல் பண்ணோம்னா அது நாகரிகமாக இருக்குது. அது வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறாரு, அது வாங்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கிறாங்க, பாதிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அண்ணன் விஜய் அவர்கள் வந்து நான் நிறைய சேனல் சொல்லியிருக்கிறேன், சாருடைய நேர்களோட சொல்லியிருக்கிறேன், அந்த 49 பேர் இறந்தவங்கள்ட்ட வந்து யாராவது ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்கலாம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சொல்லியிருக்கிறேன் நான். அதன் அடிப்படையில் கூட ஒரு உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் கூட ஒரு ஒன்றிய பிரதிநிதியோ, ஒரு மாவட்ட கவுன்சிலரோ, இல்லை வந்து நகராட்சி தலைவரோ, ஒரு பேரரசு தலைவரோ, அப்படி ஏதோ அவங்க பதவி கொடுத்து அழகு கொடுத்து வளர்த்துருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கும் இல்லையா? இப்படி அவர் கூட்டத்தில் வந்து ஒரு கருணை அடிப்படையில் வழங்க வேண்டிய வேலைகளை வந்து ஒரு சாதாரண அண்ணன் விஜயாக இருக்கும்போது அது வேலை கொடுக்குறது அது உள்ளபடியே கொஞ்சம் நெருடல் சார்ந்த விஷயம் தான். அது உள்ளபடியே நம்ம கொஞ்சம் நெருடல் தான், அது எந்த மாற்ற கருத்து இல்லை. இல்லை, ஏன்னா இதை வந்து இப்போ இடதுசாரிகளாக இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இதை எதிர்க்கிறாங்க, ஆனால் திருமாவளவன் அவர்கள் அதை ஆதரிக்கிறார். இல்லை, அது எங்கள் கூட்டணிக்குள்ள இப்போ இந்த தோழமை கட்சிகளுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கு. அது அப்படி இல்லை, அது பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அதான். ஓகே, நிறைவாக ஒரு விஷயம், இப்போ இதில் டிஜிபி, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள், இந்த மாதிரியான பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு பதவிகளில் நியமிக்கப்படுபவர்கள் இப்போ பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல திருமாவளவன் அவர்களினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவரு வந்து சிபாரிசு பண்ணிருக்கிறாரு, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாரு, அவரோட பவரை யூஸ் பண்ணி வாங்கி கொடு, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை வந்து திருமாவளவன் அவர்களும் மறுக்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெயர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பேச்சு ஒன்று இப்போ உருவாகிருக்கு. இப்போ ஒரு பக்கம் பட்டியலின மக்களினுடைய முன்னேற்றத்துக்காக தான் உழைக்கிறோன்றது திருமாவளவன் அவர்களினுடைய உழைப்பும் கூட, அவருடைய பார்வையும் கூட.
அது தவறும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல இப்படியாப்பட்ட ஒரு வேலை நடக்குதான்னு இப்போ ஒரு கேள்வி வருது. இல்லை சார், அது அப்படி இல்லை. சிபாரிசு பண்றாரா, அவரு எதுவும் புஷ் பண்றாரா, இவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இல்லை மாதிரி ஒரு சார், கேள்வி வருது. தலைவருக்கு வந்து அப்படிலாம் சொல்லணும் உள்ளபடி எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து பொதுவான தலைவர், அதுவும் மக்கள் தலைவர், எளியவர்களுக்கு மக்கள் தலைவர். இடைப்பட்ட சாதியில் இருக்கக்கூடிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் தலைவர். அவர் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் தான் தலைவர். அதனால இவர் வந்து தலைவர் வந்து ரொம்ப சுருகி பார்த்துடக்கூடாது. அது ரொம்ப கருத்து கணிப்பு ரொம்ப தவறுதலாக போயிடும். ஏன்னா இவர் வந்து இல்ல அப்ப பெருமை. இந்த இடத்துலயே திருமாவளவன் அவர்கள் சொன்ன இன்னொரு வார்த்தையும் நான் அதே பேட்டியில சொன்ன இன்னொரு வார்த்தையும் நான் கோட் பண்றேன். ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. ஆனா என்கிட்ட இருக்கிறவங்களாம் ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 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 வார்த்தையை அவர் சொல்றாரு. அப்ப இந்த ஆதங்கத்தையும் இப்ப இந்த குற்றச்சாட்டையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குல்ல. அதனால இல்லை இல்லை தானே அது தலைவர் என்ன சொன்னார்னா, படித்தவங்க தான் கட்சியில் இருக்கணும் அவசியம் இல்லை. என் கூட ஆடு மாடு மேய்ச்சது என் கூட நான் வந்து அவனை அரசியல் படுத்துறேன், அவனுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன், அவன் வந்து மக்கள் மத்தியில் நீ யார் நான் தெரியப்படுத்துறேன். அந்த அடிப்படையில் தான் தலைவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிற வழிய மற்றபடி வேற ஏதோ தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு சமூகத்தை கூட்டி முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஒரு பொதுவான தலைவர், அதனால ஒரு பிரித்து பார்த்துட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சமூகம் இருக்கு. ஓகே, பார்ப்போம், பொறுத்திருந்தேங்க சார். ஏன்னா இப்போ அவரும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நான் பேசுகிற பேச்சுகளுக்கெல்லாம் இதுதான் அர்த்தம் அப்படின்றத. ஆனால் இன்னமும் கூட அந்த தொடர் குற்றச்சாட்டுகள் எல்லாமே எழுந்துகிட்டு இருக்கு. இந்த தொடர் குற்றச்சாட்டுகளுக்கு என்னதான் காரணம்? ஏன் திடீர்னு விசிக இத்தனை விமர்சனத்துக்கு குற்றச்சாட்டு சார்? இந்த சமூகம் வந்து ஓட்டு போட்ட சமூகம், வந்து ஒரு அமைப்பாக திரளாத சமூகம், எல்லா கட்சிகளுக்கும் கொடி பிடிச்ச சமூகம். யார் கட்சி ஆரம்பித்தாலும் இவங்க சேரி தேடி வருவாங்க. அப்போ இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் ஒரு தலைவர் உருவாயிருக்காரு, இந்த சமுதாயத்தில் ஒரு கட்சி உருவாயிருக்கு, இந்த சமுதாயத்தில் 2 எம்எல்ஏ உருவாயிருக்காரு, இந்த சமுதாயத்தில் 2 எம்பி உருவாயிருக்கிறாங்க, இந்த சமுதாயத்தில் நாடாளுமன்றத்தில் போய் பேச முடியுது, இந்த சமுதாயத்தில் ஒரு ஆட்சியை நடத்த முடியுது, வழிகாட்டுறாங்க. அப்படிங்கும்போது பொறுத்து கொள்ள முடியாத சாதிய சக்திகள் தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கிறாங்க. எந்த கட்சியில் நீங்கள் போனாலும் அப்படி ஒரு பிரச்சனை உருவாகுது. இப்போ திமுகவில் போனாலும் அந்த பிரச்சனை இருக்குது, ஏடிஎம்க்கு போனாலும் அந்த பிரச்சனை இருக்குது, டிவிக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய சாதியவாதிகள் தான் அவருடைய மனநிலையை மாறணுங்கிறத நான் பார்வையை பார்க்குறேன் ஒழிய எங்களுடைய பார்வையே பொதுவான நீரோட்டத்தை நாங்கள் ஓடிட்டு இருக்கிறோம். அப்படிதான். அப்படின்னா தாவேகா ஆட்சியிலும் உங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் நடந்துகிட்டே தான் இருக்குன்ற இல்லை, ஒடுக்குமுறை அடக்குமுறைலாம் இப்போ வந்து மாயவரத்தில் நடந்த ஆவணக்குள்ள அது சம்பவமாக அப்படி தான் நம்ம பார்க்குறோம். எங்களை கட்சியை சிறுமைப்படுத்தணும் அப்படி கிடையாது, எங்கள் தலையை சிறுமைப்படுத்தவும் முடியாது, எங்களை யாரும் சிறுமைப்படுத்தி பண்ண முடியாது. இதேமாரி சாதிய மோதல்கள் நடக்குது, அது வந்து அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கணுங்கிறத ஒரு பார்க்குறோம். மற்றபடி எங்களுக்கு உள்ளபடியே வந்து எங்களுக்கு டிவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் தகவல். ஓகே, நிறைவாக ஒரு விஷயம் சார். இப்போ இந்த ஆதி திராவிடர் அப்படின்ற அந்த பெயர் யூஸ் பண்ணுறதுன்றது திரும்பவும் வந்திருந்தது. சமூக நலத்துறை அப்படிங்கிறதுலேருந்து திரும்பவும் வந்து அதே பேரை ஏன் திரும்ப கொண்டு வராங்கன்றதுல ஒரு பேச்சு ஒன்று போகுது. இதன் மூலமாக அவர்களுடைய அடையாளத்தையோ இல்லை அவங்களுடைய சமூகம் சார்ந்த இதையோ திரும்ப திரும்ப அதையே ஏன் திணிக்கணுன்ற மாதிரியான குற்றச்சாட்டு ஒரு விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு, எதிரான குரல்கள் எழுந்துகிட்டு இருக்கு. இதில் உங்களோட பார்வை என்னவா இருக்கு? இல்லை சார், சமூக நீதிங்கிறது வந்து அது உள்ளபடி ஏற்றுக்கிறோம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சமூக நீதி எழுச்சி மாநாடுன்னு சொல்லி பல மாநாடு நடத்தினோம், சமூக நீதி ஒற்றுமை மாநாடுன்னு சொல்லி பல மாநாடு நடத்தினோம். ஆனால் அந்த பெயர் சூப்பர் தான். ஆனால் எங்களுக்கு அந்த அடையாளங்கிறது ஆதி திராவிடர்கள் தான். ஏன்னா 1922 வந்து சாதியமற்ற ஒரு சமூகம் ஆதி திராவிடர்கள் ஒரு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது ஏன் வந்து எதிர்க்காங்கன்னா, தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கர்கள், இடைப்பட்ட சாதியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சமஸ்கிருதத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ தெலுங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் நமஸ்காரம் கூட சொல்லுவாங்க, நம்ம கூட அந்த வாசம் சொல்ல மாட்டாங்க. ஒரு முதலியார் வந்து தெலுங்கு முதலியார் இருப்பாங்க, வேறு செட்டியார் இருப்பாங்க, வேறு நாயுடுகள் இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு உருவம் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா தமிழர்கள் மட்டும்தான். இப்போ ஆதிக்குடிகளாக இருக்கட்டும், வன்னிய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும், நாடா சமூகத்தை சார்ந்த பெருங்குடி மக்களாக இருக்கட்டும், தேவர் சமூகத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும், இவங்களாம் யாருமே வந்து சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கல. அப்போ இவங்க எல்லாமே என்ன அடையாளம்னா இவங்க எல்லாமே தமிழ் குடிகள் என்ற ஒரே அடையாளம் மட்டும்தான். அப்போ சமஸ்கிருதத்தை ஏற்றுக்காத பிற சாதிகளை வந்து ஒதுக்கணுங்கிறது தான் மிகப்பெரிய பார்வை. அதோடைய அஜெண்டாவாக தான் பிஜேபி வந்து
இது மெயின் காரணம் யாருன்னா இவங்க ஆதி திராவிடர். அப்போ இவங்களுடைய அஜெண்டாவே மாற்றுங்க, இவங்களுக்கு என்ன சாதி மறுப்பு தான் வேணுங்கிறாங்க, அப்போ சமூக நீதியை கொண்டுட்டு வாங்க. அப்போ கொண்டுட்டு வந்தால் அவங்களுடைய பழைய அஜெண்டா கொண்டு எங்களுக்கு இது அழிஞ்சு போகிறோம். அந்த திட்டத்தை கொண்டுட்டு வரணும், அதை செயல்படுத்தணுங்கிறது தான் சமூக நீதித்துறையே உங்களுக்கு மாற்றிருக்கிறாங்க. அது உள்ளபடியே நாங்கள் வந்து வரவேற்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு பழைய மாதிரி இருக்கிற ஆதி திராவிட நலத்துறையே தான் வேணுங்கிறத எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா அதுதான் எங்களுக்கு வந்து அடையாளமே. அப்போ எங்கள் அடையாளத்தை வந்து அழிக்குன்னு நினைக்கிறாங்க. அது நாங்கள் உள்ளபடியே வருத்தப்படுறோம். அது அண்ணன் விஜய் அவர்கள் வந்து புரிந்து கொண்டு அதை மறுபடியும் ஆதி திராவிட நலத்துறையிலே மாற்றுவாருங்கிறத எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. அதனால வந்து இது வந்து பிராமணர்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய ஒரு சித்தாந்தவாதிகள் இருக்கக்கூடிய இல்ல அந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறது உங்க மேல இருக்கிற ஏதோ ஒரு பார்வைய ஒரு ஏதோ ஒரு அவலமானவோ இல்ல ஒரு கெட்ட ஒரு பார்வைய மாத்துற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணல சார், உங்களை மேம்படுத்தி கூட்டிட்டு வர மாதிரி ஃபீல் பண்ணல சார். ஒரு அடையாளத்தை எப்படி சார் வந்து ரொம்ப சீப்பா இருக்க முடியும்? நான் ஆதி திராவிடர் தான், அது எந்த மாற்றம் கருத்து கிடையாது. அது எப்படி வந்து எனக்கு சீப்பா இருக்கும்? இல்ல சார், இப்பவும் கூட எனக்கு தொடர்பான விஷயங்கள் பேசும்பொழுது சாதியவாதிகளினுடைய செயல்கள் தான், சதிகள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும்னா மேபி இப்போ இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அப்ப சரியா சாதியவாதிகள் சார், சாதியம் தேவை. ஆனா அந்த சாதியை வச்சு நம்ம எப்படி சாதிக்க போறதாங்கிறது நமக்கு பதிலா இருக்கணும். சாதி எப்படி சார் கேவலமா இருக்கும்? ஏன்னா நானும் எனக்கு 2 கை கொடுத்துறேன், 2 கண்ணு கொடுத்துக்கிறேன், 2 காது கொடுத்துக்கிறேன். பிற சாதி உள்ள மனிதர்கள் அந்த சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ எப்படி வந்து அந்த சாதி பெயர் வந்து ரொம்ப இழிவாக இருக்கும். அப்போ என்னன்னா அவங்களுடைய பார்வை கோளாறுங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால தான் வந்து எங்களுக்கு இது ஆதி திராவிட சொல்வதன் போது எங்களுக்கு வந்து உள்ளபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அது எங்களுடைய அடையாளம். அடையாளத்தை மாற்றுவதற்காக பிஜேபி எடுக்கிற முயற்சிக்கு வந்து ஆனால் விஜய் அவர்கள் வந்து துணை பெறக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய பார்வையாக இருக்குது. ஒரு வேட்கையாக எங்களுக்கு உள்ளபடி இருக்க வழி அது ஆனால் விஜய் அவர்கள் புரிந்து கொள்வார். அது மறுபடியும் ஆதி திராவிட நலத்துறையை மாறுங்கிறது தான் எங்களுடைய இது. ஓகே, அந்த கோரிக்கைகள்லாம் வைப்போம். அடுத்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.